ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைர் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு ஓடிடியில் ரிலீஸ் ஆன சீரன் அப்படிங்கிற தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்தில் ஜேம்ஸ் கார்த்திக், சோனியா அகர்வால், இனியா, அஜித் இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் துரை கே முருகன். இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்கி மூவிக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் திருவண்ணாமலை பக்கத்தில் ஒரு ஊரில் பல வருஷமாக கோயில் திருவிழா நடக்காமல் தடைப்பட்டு இருக்கு. அது ஏன் அப்படின்னா, கடைசியாக நடந்த கோயில் திருவிழாவில் ஒரு கொலை ஒன்று நடந்துடும். அந்த கொலைக்கு அப்புறம் அந்த ஊரில் திருவிழாவே நடக்காது. அப்படியே கட் பண்ணா பிரசன்ட்ல படத்தோட ஹீரோ வந்து அந்த ஊருக்கு வராரு. அதே டைம்ல அந்த கோயில் திருவிழாவை திரும்ப நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவும் எடுக்கிறாங்க. ஆனா ஹீரோ வந்தோடனே பாத்தீங்கன்னா அந்த ஊருக்குள்ள ஏகப்பட்ட சலசலப்பு. இவன் ஏன் திரும்பி வந்தான் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவருக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கு. ஸோ அதாவது தாழ்த்தப்பட்ட ஜாதியில இருந்தவர், அவரை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருப்பாங்க அண்ட் அந்த ஊர்ல இருந்து துரத்தையும் அடிச்சிருப்பாங்க. ஸோ அவரு திரும்ப வந்ததுக்கு அப்புறம் இந்த ஊர்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அண்ட் இந்த ஊர் திருவிழா நடந்ததா இல்லையா அப்படிங்கறதா அந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு ஆக்ஷன் டிராமா ஜானர். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். பாசிட்டிவா தோன்றது, இன்னுமே நிறைய இடங்கள்ல இந்த லோ காஸ்ட் ஹை காஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வித்தியாசங்கள் வேறுபாடுகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்த கையில எடுத்துக்கிட்டு, அதாவது லோ காஸ்ட்ல இருக்கிறவங்களும் நல்லா படிச்சாங்க அப்படின்னா நல்ல நிலைமைக்கு போய் அவங்களால அந்த ஊருக்கு நல்லது ஏற்பட்டு அந்த ஊர் மக்களே மறுபடியும் அவங்கள வரவேற்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப ஆணித்தரமா சொல்லியிருக்காங்க. ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் இனியா வந்து நல்லாவே இந்த படத்துல ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அண்ட் படத்தோட ஹீரோவும் அந்த பிளாஷ்பேக் போர்ஷன்ல அவரோட பெஸ்ட்டை கொடுத்திருக்காரு. அஜித்தோட போர்ஷன்ஸும் வந்து அவரோட பெஸ்ட்டை கொடுத்திருக்காரு. பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது அந்த சின்ன வயசு போர்ஷன்ஸ் எல்லாமே. இதெல்லாம் தான் அந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்போ நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு முதல் நெகட்டிவா தோன்றது, இந்த காலத்துலயும் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தாலும் ஆனா இந்த அளவுக்கு நடக்குமா, ஊர்ல பசங்களுக்கு இடையில கூட இவ்வளவு வேறுபாடுகள் இருக்குமா, ரொம்ப மிகைப்படுத்தி காட்டிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படிங்கறத நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். ஹீரோட பிரசன்ட்ல நடக்கிற சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா எமோட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிற மாதிரி தெரியுது. ப்ராப்பரா நமக்கு கனெக்டே ஆக மாட்டேங்குது. இந்த ஸ்கூல் லவ் போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப டிராகியா இருக்குது. அதே மாதிரி பிளாஷ்பேக்ல வர லவ் போர்ஷனும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்துருக்காங்க ஒரு பாட்டெல்லாம் வச்சு. கிளைமேக்ஸ்லயும் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அடிச்சு போட்டு கொலை பண்ணிட்டு இவர் பாட்டுக்கு ஜாலியா கார்ல ஏறி போயிடுவாரு. ஸோ அந்த இடத்துலயும் லாஜிக்லாம் வந்து ரொம்ப மிஸ் ஆகுது. மொத்தத்தில் இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இந்த ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப அழுத்தமா சொல்லியிருந்தாலும் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டரா இந்த படத்தை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாதுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர் இதுல எதுவுமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு ஆவரேஜ் டு பிலோ ஆவரேஜ் மூவி தான். நீங்க இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன்.